வெல்கம் டு விஷால் ரிவ்யூ டைம். விஜய் மக்கள் கழகம். என்னடா விஜய் மக்கள் கழகம்னா, இந்த டாபிக் வந்து விஜய் அவருடைய அரசியல் பயணத்தை பத்தி நம்ம பேச போறோம். ஸோ அவருடைய கட்சியை பதிவு பண்ண போறாங்க. கட்சியுடைய பெயர் இதுதான். 2024 2026 சிஎம் வேட்பாளர் ஆக போறாரா இல்ல கூட்டணி வைக்க போறாரா அப்படின்னு விஜயோடைய அரசியல் பயணத்துல ஒரு முதல் அடியா இது வந்து எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் ஒரு 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 டாப் ஸ்டார்னு சொல்லுவாங்க. ஒன் ஆஃப் த ஒரு பிகஸ்ட் ஹீரோ இன் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி. அவருடைய படங்கள் எல்லாமே பிளாக் பஸ்டர் நிறைய அதெல்லாம் நமக்கு தெரியும். சினிமா ஃபீல்ட்ல ஒரு நல்ல ஒரு கலெக்ஷன்ஸ் வரக்கூடிய ஒரு ஹீரோக்கள் இவரும் ஒருத்தர். ரஜினி, கமல், விஜய், அஜித் அப்படின்னு நம்ம சொல்லிட்டே போகலாம். 2026 தான் விஜய் வந்து கட்சி ஆரம்பிப்பாரு. இல்ல வந்து கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான பல பணிகள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்ப அவர் வந்து உள்ளாட்சி தேர்தல் போட்டிட்டு தான் இருக்கட்டும், அவர் பண்ற வெல்ஃபேர் விஷயங்களா இருக்கட்டும், வெள்ளம் வந்த சமயத்துல வந்து அவர் பண்ண சென்னையிலும் சரி, அதே மாதிரி தூத்துக்குடி, நாகப்பட்டினம் இங்கேயும் சரி, அவர் பண்ண நல்ல விஷயங்கள் வெல்ஃபேர் ஆக்டிவிட்டிஸ், அவங்களுடைய மன்றம் சார்பாக, அதாவது அவர் விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக அவர் பண்ற ஆக்டிவிட்டிஸ், உணவில்லா விருந்தகம், படிப்பகம் அப்படின்னு இந்த படிச்ச பசங்களுக்கு எல்லாத்துக்கும் தொகுதி வாரியா அவர் தேர்ந்தெடுத்து கொடுத்த அந்த பிரைஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவர் கண்டிப்பா அரசியலுக்கு வரப்போறார் அப்படின்னு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அதே மாதிரி 2 நாளுக்கு முன்னாடி ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா, February 4 விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சியை வந்து பதிவு பண்ண போறாரு. அதற்கான குழு வந்து February 4 வந்து டெல்லி புறப்படுறாங்க அவர் கட்சியை பதிவு பண்றதுக்கு. ஸோ ஒரு ஓய்வு பெற்ற ஒரு தலைமை ஐஏஎஸ் அதிகாரி மூலயமா கட்சியோடைய பெயர், அப்புறம் கட்சி எப்படி பதிவு பண்றது, இந்த வரைமுறைகளை ஒரு டிஸ்கஸ் பண்ணி இதை வந்து பதிவு பண்ண போறாங்க. February 4 பதிவு பண்ண போறாங்க. 2024 அவர் வந்து களம் காண போறாரு அப்படின்னு ஒரு டாக் ஆஃப் தி டவுன் போயிட்டு இருக்கு. இதுக்கிடையில கட்சியோடைய பெயர் வந்து விஜய் மக்கள் கழகம், அதாவது நம்ம திராவிட கழகம் சொல்லுவாங்கல்ல. திமுகவுக்கு வந்து முற்போக்கு திராவிட கழகம், அதிமுகவுக்கு வந்து அனைத்து இந்திய அண்ணா திமுக திராவிட கழகம் சொல்ற மாதிரி தேமுதிக இருக்குல்ல, அதே மாதிரி விஜய் மக்கள் கழகம் இது வந்து கட்சியோடைய பெயரா இருக்கலாம். இல்ல வந்து ஒரு அவங்க சோர்ஸ்ல இருந்து, அவங்க மன்றத்துல இருந்து வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்றாங்க விஜய் மக்கள் கழகம் தான் வந்து பேரா இருக்கும் அப்படின்னு. கூட்டணி குறித்து முடிவை வந்து விஜய் அவர்களே எடுக்கலாம். அதாவது கட்சிக்கு வந்து விஜய் அவர்கள் தான் தலைவர் அப்படின்னு இப்போ 2 நாளைக்கு முன்னாடி அவங்க கூடிய அந்த ரசிகர்கள் கூட்டம், மன்றங்கள் கூட்டம் கூடி அவங்க வந்து ஒரு தடவை தான் முடிவு எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம வெத்து பத்திரத்துல கையெழுத்து வாங்கியிருக்காரு, ஒயிட் பேப்பர்ஸ்ல வந்து கையெழுத்து வாங்கியிருக்காரு. கூட்டணிக்கு பற்றிய முடிவுகள் என்னுடைய சாரும், அது மட்டும் இல்லாம கட்சியோடைய தலைவர் விஜய் அவர்கள் தான் அப்படிங்கிற மாதிரி வெற்று பத்திரத்துல கையெழுத்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வருது. இது அபிஷியல் கிடையாது. பட் என்ன இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் வந்து விஜய் மக்கள் கழகம் இல்லைன்னா விஜய் மக்கள் கட்சின்னு ஒரு கட்சியை வந்து பதிவு பண்ணும் பொழுது அதை கோர்ட் மூலயமா போய் அவர் கேஸ் போட்டு இது என்னுடைய கட்சி கிடையாது, என்னுடைய பேரை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு அவருடைய அப்பாவே ஒரு கட்சி பதிவு பண்ணும்போது அவர் பேர்ல இருக்கும்பொழுது அதை வந்து அவர் வந்து கோர்ட் மூலயமா போய் அதை லீகலா இது பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் நடந்துதான் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணாங்களா? ஏன்னா கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க, மன்றத்துக்காக கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க, இந்த கட்சியில இருக்காங்க, அந்த கட்சியில இருக்காங்க, நமக்கு இந்த தொகுதியில இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த தொகுதியில போட்டியிட போறாங்க, எந்த தொகுதியில போட்டியிட வெற்றி வாய்ப்பு நமக்கு அதிகம் அப்படின்னு ஒவ்வொரு டேட்டாவும் அவர் வந்து தொகுதி வாரியா கலெக்ட் பண்ணி ஒரு டேட்டாவா வச்சிருக்காங்க. ஸோ வந்து ஒரு வெல் பிளானடா தான் உள்ள இறங்க போறாரு அப்படின்னு சம்பந்தப்பட்ட தரப்பு நமக்கு நியூஸ் சொல்றாங்க. இது எல்லாமே வந்து ஒரு டாக் ஆஃப் த டவுனா மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ அரசியல் களம் எப்படி மாறப்போகுது, கூட்டணி எப்படி முரண்பாடா இருக்க போகுது, 2024 வராரு அப்படின்னா மே மாசம் இல்லைன்னா ஏப்ரல் மாசம் கண்டிப்பா இந்த மக்களவைத் தேர்தல் ஆரம்பிக்கப்படும். ஸோ அப்படி ஆரம்பிச்சார் அப்படின்னா அந்த வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாத்தையுமே பொறுத்திருந்து பார்ப்போம். இப்ப விஜய் அரசியலுக்கு வர்றதால என்னென்ன தாக்கங்கள் நடக்கும், இல்ல என்னென்ன எதிர்பார்ப்புகள் மக்களிடையே ஏற்படுத்தும், இல்ல வந்து ஷைன் ஆக முடியுமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். என்ன அப்படின்னா, ஒரு நடிகர் ஒரு ஃபேம் இருக்கும், ஒரு நடிகருக்கு வந்து நிறைய ஒரு ஃபேம் இருக்கும், பலதரப்பட்ட ரசிகர்கள் இருப்பாங்க, கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருப்பாங்க. ஒரு படமா வரும்பொழுது எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு புள்ளியில ஒன்றிணைஞ்சிருவாங்க, விஜய் அப்படின்னு ஒரு பேர்ல ஒன்றிணைஞ்சிருவாங்க. ஆனா ஒரு அரசியல் கட்சியா வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, அவருடைய விஜய் மக்கள் இயக்கத்திலே பாத்தீங்கன்னா பல அரசியல் கட்சி சார்ந்தவர்கள், பலதரப்பட்ட மக்கள்கள் வந்து அந்த மன்றத்துல இருப்பாங்க. அப்படி பார்க்கும் பொழுது ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியாவே பாத்தீங்கன்னா திமுகவா இருப்பாங்க, ஃபேமிலியாவே பாத்தீங்கன்னா அதிமுகவா இருப்பாங்க, ஃபேமிலியாவே பாத்தீங்கன்னா வேற ஒரு கட்சியா இருப்பாங்க. அப்படி இருக்கிற ஒரு குடும்பத்துல இருந்து ஒரு பையன் வந்து மன்றத்துல சேர்ந்து விஜய் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த கட்சியை வந்து விஜய் மக்கள் கழகத்துக்காக அவங்க வந்து சேருவாங்களா, இல்ல அந்த ஓட்டு வந்து பிரியுமா, இல்ல இது மட்டும் இல்லாம என்ன ஸ்டாண்ட் எடுக்க போறாரு, லெப்டா ரைட்டா இல்ல திரு கமலஹாசன் அவர்கள் மாதிரி சென்ட்ரா அப்படின்னு நமக்கு தெரியல. என்னன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா எப்போதுமே பெரியார் மற்றும் தலித் அரசியல் வந்து ஒரு பெரிய அரசியலா பேசப்படும். அதை சுற்றி நிறைய வந்து விமர்சனங்களும் எழும்பப்படும். இவங்க வந்து இப்ப விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமும் தனித்துதான் போட்டி அப்படின்னு ஒரு
அறிவிச்சாரு. அதுதான் ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் ஆச்சு. அதே மாதிரி விஜய் அவர்கள் தனித்து போட்டின்னு சொல்லுவாரா இல்ல கூட்டணிக்கு போவாரா அப்படின்னு நிறைய கேள்விகள் வருது. இப்ப கூட்டணிக்கு போனார் அப்படின்னா அவரு நம்மளுடைய காமன் பீப்புள்ஸ் என்ன நினைப்பாங்கன்னா, கூட்டணிக்கு போய் என்ன பண்ண முடியும் விஜயால, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. அப்படிங்கும் போது கண்டிப்பா கூட்டணியை வந்து தவிர்க்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி நம்ம தனித்து போட்டியிட்டாலும் 234 தொகுதியிலும் தனித்து போட்டியிடுறதுக்கு வேட்பாளர்களை முன்னாடியே வந்து தேர்வு பண்ணிட்டாரு. அதே மாதிரி 40 மக்களவை தொகுதியிலும் போட்டியிடுறதுக்கு வேட்பாளர்கள் முன்னாடி தேர்வு பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு விஷயங்கள்லாம் நமக்கு வருது. அப்படி இருக்கும் பொழுது 234 தொகுதியிலும் வேட்பாளர்கள் நிறுத்தணும், 240 தொகுதியிலும் அவருடைய கட்சிக்கு வந்து இந்த பக்கம் மக்கள் வேட்பாளர் நிறுத்தணும் அப்படின்னா அதுக்கான பினான்சியலை எங்க பண்ண முடியும்? இப்போ ஒரு பரம்பரையா அவங்க அரசியல் இருக்காங்க திமுக அதிமுக அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சில கட்சி நிதி இந்த மாதிரிலாம் இருக்கும். பட் விஜய் மக்கள் கழகம் இப்பதான் ஆரம்பிக்க போறாங்க. அவர் சம்பாதிச்ச காசு எல்லாத்தையுமே இன்வெஸ்ட் பண்ண போறாரா இல்ல இன்வெஸ்டர் வந்து இன்வெஸ்ட் பண்ண போறாங்களா இல்ல இந்த கட்சியை வந்து எப்படி வந்து ஒரு கட்டமைக்க போறாரு, இந்த கட்சியோட கொள்கை என்னவா இருக்க போகுது, இந்த கொள்கையை பத்தி தான் இங்க நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. என்ன கொள்கையை அவர் முன்னெடுப்பாரு? பெரியார் கொள்கையா இல்ல அம்பேத்கர் கொள்கையா இல்ல காந்தி கொள்கையா இல்ல வந்து எல்லாத்துக்கும் இலவச மருத்துவம் எல்லாத்துக்கும் இலவச கல்வி அப்படின்னு இப்படி பொதுப்படையா போயிடுவாரா அப்படின்னு நிறைய விஷயங்கள் நமக்கு காதுக்கு வருது. பட் அது என்ன விஷயங்கள் வந்தாலும் நம்ம ஒன்ஸ் அதை அபிஷியலா அவங்க வெளிப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் நம்ம டிஸ்கஸே பண்ண முடியும். பட் இப்ப எல்லாத்துக்குமே ஒரு ஆர்வம் இருக்கு, ஒரு மாற்று கண்டிப்பா எல்லாத்துக்குமே தேவைப்படுது. ஏன் நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு. அதாவது நமக்கு எம்கே ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் தான் லீட் பண்ண போறாரு. இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்காரு, இந்த பக்கம் சீமான் அவர்கள் இருக்காங்க. ஆல்ரெடி நடிகரா இருந்து சினிமால இருந்து ஒருத்தர் வந்து கமலஹாசன் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. பட் அவர் கட்சி என்னவா இருக்குன்னு நமக்கே தெரியல. அப்படி இருக்கும்போது ஒரு நடிகரா இருந்து விஜய் அரசியலுக்கு வந்து அரசியல் தலைவராக உருவெடுக்கிறார் அப்படின்னா விமர்சனங்கள் எப்படி எதிர்கொள்ள போறாரு? இதுக்கு முன்னாடி அவர் நடிகரா வந்து அவர் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும், எல்லாருமே வந்து அவர் வந்து ஏற்றிருப்பாங்க. ஆனா ஒரு கட்சி ஆரம்பிச்சு அந்த கட்சியை கொள்கை அறிவித்துக்கு அப்புறம் கொள்கை முரண்பாடுகள் நிறைய ஏற்படும். அந்த கொள்கை முரண்பாடுகளை விஜய் எப்படி கையாள போறாரு? தன்னுடைய மன்றத்தை சார்ந்தவர்களையோ இல்ல தன்னுடைய கட்சி சார்ந்தவர்களையோ எப்படி வந்து அவரு ஒன்று கூட போறாரு, இந்த மக்களுக்கு என்னவா செய்ய போறாரு அப்படின்னு நிறைய கேள்விகள் நமக்கு எழுது. பட் நமக்கு என்னதான் இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே வரும்பொழுது விஜயோடைய கட்சி வந்து ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணும் அப்படின்னு நமக்கு தோணுது. ஏன் அப்படின்னா பெரிய நடிகர்கள் உச்சபட்ச நடிகர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இடத்துல இருப்பாங்களா, அவங்க வந்து கட்சி ஆரம்பிக்கிறது வந்து பல வருஷமா இல்லை. எம்ஜிஆர் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாரு, அவர் வந்து உச்ச நட்சத்திரம். அதுக்கப்புறம் விஜயகாந்த் அவர்கள் ஆரம்பிச்சாங்க, அவர் வந்து உச்ச நட்சத்திரம். அதாவது டாப் 3ல இருக்கக்கூடியவங்க. அதுக்கப்புறம் டாப் 3ல இருக்கக்கூடியவங்க யாருமே வந்து கட்சி ஆரம்பிக்கல. அப்படி வந்து டாப்ல இருக்கிற ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிக்கிறாருன்னா அதுக்கான அந்த ஒரு ஆர்வம் இருக்கும்ல, அந்த கியூரியாசிட்டி இருக்கும்ல, என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க அப்படின்னு. அவர் கூட்டம் போட்டா கண்டிப்பா அந்த கூட்டம் போவாங்க, அவரை பார்க்கறதுக்கு போவாங்க. அதே மாதிரி அவர் ஓட்டு கேட்க போனா கூட்டம் போவாங்க. ஆனா ஓட்டு போடுவாங்களா அப்படின்னு நமக்கு தெரியல. ஸோ அது எல்லாமே எண்ட் ஆஃப் த டே எங்க வந்து நிற்குன்னா கூட்டணி சேர்றாரா, தனித்து இருக்காரா, 2024 மக்களவை தொகுதியில போட்டிடுறாரா, இல்ல 2026 முதல்வர் வேட்பாளராக போட்டிடுறாரா அப்படின்னு நிறைய கேள்விகள் நம்ம சுற்றிகள் எழுது. பட் என்னதான் இருந்தாலும் விஜய் வந்து இப்ப கரண்ட் ஸ்டேட்டஸ்ல ஒரு பெரிய நடிகரா இருக்காரு. ஒரு பெரிய அவருடைய படங்கள் வந்து குரோர்ஸ் கணக்குல வந்து பிசினஸ் ஆகுது. அப்படி இருக்கும்பொழுது இதெல்லாம் விட்டுட்டு மொத்தமா கட்சிக்கு அரசியல்ல போடுவாரா இல்ல சினிமா அரசியல் ரெண்டுமே வந்து பேரலா மெயின்டைன் பண்ணுவாரா அப்படின்னு நம்ம இருந்தா பார்க்கணும். ஸோ எனக்கும் உங்களை மாதிரியே கியூரியாசிட்டியா இருக்கு, என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு. விஜய் மக்கள் கழகமா இல்ல வேற ஏதாவது பெயர் போடுறாங்களா, உண்மையாவே Feb 4th வந்து போய் பதிவு பண்ண போறாங்களா அப்படின்னு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரணும், வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ வந்த உடனே நம்ம பார்ப்போம். ஸோ கருத்துக்கள் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் விஷால். நன்றி, வணக்கம்.